என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பனை இந்த கோலத்தில் கண்டால் உனக்கு ராஜயோகம்தான். அதிர்ஷ்டத்தை கொண்டு வருகின்ற இந்த கருப்பனை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே. உனக்காகவே உன்னோடு நிற்கும் உன் அப்பன் உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நாம் எப்பொழுதுமே சரிவர புரிந்து கொள்கிறோம் என்றால் இவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கை நமக்கான தேவைகளை முழுக்க முழுக்க என்னவென்று நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும் பொழுது நமக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருந்து உனக்கு நடத்துவது போல இனி ஒவ்வொன்றிலும் நீ இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும். எதிலும் நீ எதையும் தொலைத்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இரு. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு நீ வாழ்ந்துவிட நல்ல புரிதலோடு இரு. கருப்பன் இன்று உனக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அது வாக்கல்ல, உன் வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த கருப்பன் உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் நிச்சயமாக கொடுக்கத்தான் வருகின்றேன். என் குழந்தையே, பொதுவாகவே எதையெல்லாம் நீ அதிகமாக நேசிக்கிறாயோ அது மொத்தமாகவே சீக்கிரமாக உன்னை விட்டு போய்விடுகிறது என்று நினைத்து நீ வருத்தப்படுகிறாய் அல்லவா? இனி என்ன நடந்தாலும் சரி, நீ எதையுமே அவ்வளவு எளிதில் நீ வருத்தப்படும்படி உன் வாழ்க்கை நடக்கிறது என்றால் நீ இதற்காகவெல்லாம் கலங்காதே. நமக்காக என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஒன்றன் பின் ஒன்றாக இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள். சூழ்நிலைகள் எதுவாயினும், இந்த சந்தர்ப்பங்கள் எதுவாயினும் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, நான் இருக்கும் பொழுதுகளில் எல்லாமும் உனக்கென கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நாம் ஆசைப்படுவது போல எல்லாமுமே நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தோமானால் அது பொறுமை இழக்கும் இடத்தில் உன் கையை விட்டு சென்றுவிடும். அதன் பிறகு எல்லாமும் போய்விட்டது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்கிறாய். அதுதானே உண்மை. இதையெல்லாமுமே நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். என் குழந்தையே, எதுவுமே ஓரளவிற்கு நாம் பழகும் பொழுது அது நிலைத்து நிற்கும். ஓரளவை தாண்டி நாம் செல்லும் பொழுது அந்த விஷயங்கள் அவர்களுக்கு சலித்து போய் விடுகின்றது. எப்பொழுதுமே கண்மூடித்தனமாக அன்பு வைப்பது மிகப்பெரிய தவறு என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய அன்பு எப்பொழுதுமே அவர்களுக்கு நிலைத்திருக்க வேண்டுமே தவிர அது அவர்களை ஒருபொழுதும் பாதிக்கக்கூடாது. அதுபோலத்தான் உன்னையும் எந்த ஒரு அன்பும் உன்னை பாதித்து விடக்கூடாது. இதை மீறி எதுவும் செய்ய முடியாது என்ற நிலை ஒருபொழுதும் வந்துவிட்டது என்றால் எங்கோ ஒரு சூழ்ச்சியில் நீ சிக்கிவிட்டாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரினுடைய அன்பு உன்னை அந்த இடத்திலேயே முடக்கிவிடும் என்றால் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும். மனதில் அவ்வப்பொழுது சலனங்கள் எழத்தான் செய்யும். அதற்காக அந்த சலனங்கள் தான் நீ என்று பலவீனமாக நினைத்து விடக்கூடாது. சிறு தோல்விகளை கூட தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும். உன்னுடைய பலம் என்னவென்று உனக்கு தெரியும். உன் பலத்தை நம்பு. பலவீனத்தை நீ ஒருபோதும் கண்டு கொள்ளாதே. உன்னுடைய பலவீனத்தை உள்ளடக்கி உன்னுடைய பலத்தை வெளிப்படுத்தினாயானால் உன்னால் எது முடியும் எது முடியாது என்பது நிச்சயமாக உனக்கு தெரிந்துவிடும். யார் என்ன நினைப்பார்கள் என்று யோசித்து யோசித்தே பாதி ஆயுள் இங்கு பலருக்கும் கரைந்து போய் விடுகின்றது. புறம் பேசுபவர்களிடத்திற்கு நீ செவிடனாக இரு. குறை சொல்பவர்களிடத்தில் நீ ஊமையாக இரு. மற்றவரை திருப்திப்படுத்தக்கூடிய நாடகத்தை நிறுத்திவிடு. உன் வாழ்க்கைக்கு நீ மட்டுமே கதாநாயகன், கதாநாயகி. பிறர் பேச்சுக்கு செவி சாய்க்காத வாழ்வுதான் தொல்லையில்லாத சொர்க்கம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உன்னை தொடரும் இந்த விஷயங்கள் எல்லாமுமே உன்னை தேடி வரட்டும். இதனை நீ உணர்ந்து புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் எப்பொழுதுமே உனக்கு மிகப்பெரிய நன்மைகளும் மிகப்பெரிய சந்தோஷங்களும்
கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் என்னவென்று கணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். நேர்மையாக இருந்தால், உண்மையாக இருந்தால், நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அதற்கான நல்ல பலன் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அதற்கு பெயர்தான் நம்பிக்கை. இதை அடைய சில வருடங்கள் ஆகலாம், ஆனால் அது உடைவதற்கு சில நொடிகள் போதும். இந்த விஷயம் உடைந்து போவதற்கு சில நொடிகள் மட்டுமே இங்கு போதும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, எதுவானாலும் நாம் நிச்சயமாக சில விஷயங்களை எப்பொழுதுமே கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை அதையெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சீக்கிரமாகவே கற்றுக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? எந்த உறவு நிலைக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அதனால் நீ உன்னை அதிகமாக நேசி. இங்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதனால் எதற்காகவுமே அதிகமாக கவலைப்படாதே. நடந்ததை மாற்ற முடியாது. அதனால் நீ அதிகமாக யோசிக்காதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே நினைப்பது எல்லாம் நடப்பது கிடையாது. அதனால் எந்த இடத்திலும் உறுதியாக இருக்க வேண்டும். பிடிப்பது எல்லாம் கிடைப்பதில்லை. அதனால் நீ நிச்சயமாக உண்மையான நேரத்தை மட்டும் நம்பு. என் குழந்தையே, இப்படி எல்லோர் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு குறை இருக்கிறது. அதனால் யாரை பார்த்தும் பொறாமைப்படக்கூடாது என்பதனை புரிந்து கொள். எல்லோரும் ஒரு விதத்தில் தப்பு செய்கிறவர்கள்தான். அதனால் நீ மன்னித்து விட்டு கடந்து செல்ல பழகு. எல்லோருக்குமே தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். அதை செய்யாமல் திருத்திக் கொள்பவர்கள் வாழ்க்கையில் பிழைத்து கொள்வார்கள். அந்த நேரத்தில் அந்த தவறை செய்கின்றவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை விட்டு முழுமையாக சென்று விடுவார்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதையுமே நாம் கவனிக்கத்தான் வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நாம் இருக்கும் இந்த நேரமும் நமக்கு எல்லா தருணங்களையும் மன நிம்மதியோடும் நிறைவோடும் கொடுக்கத்தான் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பனுடன் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் பொழுதுகளில் எல்லாமும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனையும் உனக்கென கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் துணை இருக்கும் இந்த வாழ்க்கை இனி எல்லாவற்றையும் நீ சரிவர தெரிந்து கொள்வாய். இத்தனை காலம் என் பிள்ளை நீ தொலைத்தது எல்லாமும் போதும். இந்த கருப்பன் உனக்கு சொல்லித்தரும் விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. நான் இருக்கும் வரை நீ எந்த இடத்திலும் இனிமேல் வேதனைப்படாதே. அதிர்ஷ்டங்கள் உனக்கென நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? இப்பொழுது இருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? அவசர தருணம் ஒருவருக்கு இருக்கும் பொழுது கூட தன் கையில் இருக்கும் கைபேசியை கொண்டு அதில் அவர்களை படம் பிடித்து மற்றவர்களுக்கு போட்டு காட்டத்தான் நினைக்கிறார்களே தவிர ஒருபொழுதும் அவர்களை காப்பாற்றிவிட நினைப்பதில்லை. ஆனால் இன்னமும் ஒரு சில மனிதநேயம் இங்கு இருக்கத்தான் செய்கின்றது. உயிரின் மதிப்பை விட தன் கையில் இருப்பதன் மதிப்பு பெரிதல்ல என்று சொல்லி உண்மையான மனிதநேயத்தோடு இருக்கின்ற பிள்ளைகளும் ஒரு சிலர் இங்கு இருக்கத்தான் செய்கின்றார்கள். இதையெல்லாமுமே நாம் கவனமாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும். எந்த இடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் நேரம் உனக்கு தேவையான எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்காதே. இந்த கருப்பன் நான் உடனிருந்து விட்ட பிறகு நீ எந்த இடத்திலும் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை விட்டு விடாதே. உனக்கு பின்னால் தெய்வம் இருக்கிறதோ இல்லையோ என் பிள்ளையே, அதையெல்லாம் பற்றி யோசித்து விடாதே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நான் நிச்சயமாக சொல்வேன், நான் என் தெய்வத்தின் முன்னால் சென்று கொண்டிருக்கிறேன் என்று நீ சொல்லிப்பார்.
உனக்கான எல்லாமுமே சரியாகவே உன்னை வந்து சேரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நீ விரும்புகின்ற எல்லா விஷயங்களிலும் நீ ஆசைப்படுகின்ற ஒன்றை நிச்சயமாக என் பிள்ளை நீ பெற்றே தீருவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. காலமும் நேரமும் உனக்கு நல்ல பதிலை நிச்சயமாக ஒரு நாள் கொடுத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த கணம் வேண்டுமானாலும் உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ள இயலும். வாய்ப்புகளே இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்கும் இல்லை. வருத்தம் வேண்டாம். கிடைக்கின்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். இழந்த இலக்கை எட்டி பிடித்து விடலாம். முயன்றால் முடியாதது என்று இங்கு எதுவுமே கிடையாது என்பதனை முதலில் புரிந்து கொண்டாலே போதும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த கருப்பன் உடனிருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உன்னை எல்லாமுமே சரியாகவே வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக புரிந்து கொள். உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. எந்த இடத்திலும் என் பிள்ளைக்கான மாறுதல்கள் இங்கே கிடைக்கும் என்பதனை நீ நம்பு. நான் இருக்கும் நேரம் நமக்கு தேவையான ஒவ்வொன்றும் நம்மை தொடரும் என்பதனை உணர்ந்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. எதையோ தேடி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும். இனி உன்னோடு நான் இருப்பதும் உனக்கு நிச்சயமான சந்தோஷத்தை கொடுப்பதும் என்பதனை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் அப்பன் இந்த கருப்பன் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து வைத்திருப்பவன் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் தீமைகளை எல்லாமும் அறிந்து வைத்திருப்பவன் அல்லவா? என் குழந்தையை எப்பொழுதும் போல சில விஷயங்களை இந்த கருப்பன் இன்றும் உனக்கு சொல்ல வேண்டியது அவசியமாகிறது. என் குழந்தையே, ஒரு மனைவி தன் கணவனிடம் கேட்ட ஒரு பரிசை பற்றி கருப்பன் சொல்ல வந்திருக்கின்றேன். இது கணவன் மனைவி இருவருக்கும் இடையிலான ஒரு விதமான விஷயம். அதை கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த நேரம் கொஞ்சம் செவி கொடுத்து கேள். மனைவியினுடைய பிறந்த நாளன்று இந்த கணவன் அவளிடம் கேட்கிறான், உனக்கு என்ன விருப்பமோ அதை கேள், நான் வாங்கி கொடுக்கிறேன் என்று. உங்கள் கையில் இருக்கும் பணத்தால் என் விருப்பங்களை வாங்க முடியாது என்று அந்த மனைவி அந்த இடத்தில் சொல்கிறாள். அப்படி எதைத்தான் அவள் விரும்புகிறாள் என்று ஆச்சரியத்தோடு கணவன் கேட்கிறான். அவள் கேட்பது அன்பான ஒரு முத்தம், ஆறுதலான ஒரு அணைப்பு, நீ சாப்பிட்டாயா என்று கேட்கின்ற ஒரு வார்த்தை, வேலைக்கு செல்லும் பொழுது வழி அனுப்பி வைக்கும் எனக்காக திரும்பி பார்த்து ஒரு புன்னகை. இவ்வளவுதான் அந்த மனைவி தன் கணவனிடம் எதிர்பார்க்கிறார். இந்த எதிர்பார்ப்புகளை நிச்சயமாக பூர்த்தி செய்து கொடுத்திருக்கலாம். இந்த எதிர்பார்ப்புகளை நிச்சயமாக நடத்தி இருக்கலாம். ஆனால் இதை எல்லாமும் விடுத்து என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி நமக்காக இருக்கின்ற இவர்கள் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று கூட தெரியாமல் மனம் வருந்தி கொண்டிருப்பது தவறல்லவா? சுற்றி இருப்பதும் சூழ்நிலைகள் நமக்கு தருவதும் என்னவென்று நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான நேரமும் சூழ்நிலையும் நமக்கு தரக்கூடிய இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த கருப்பன் நினைத்தது போல உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உடனிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாகவே வழிநடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். கருப்பனுக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நான் ஒன்றன் பின் ஒன்றாக கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு தந்து கொண்டிருப்பதற்கு முழுக்க காரணம் நீ எத்தனை திறமை கொண்ட குழந்தை என்பது தெரிந்ததனால்தான். உன்னை சுற்றி எத்தனை சுமைகள் இருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டதனால்தான். எவ்வளவு சுமைகள் இருந்தாலும், எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும்
அவை எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொண்டு இப்பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக நாம் என்னவென்று கவனிக்கத்தான் வேண்டும். எதையுமே சர்வசாதாரணமாக நாம் விட்டுவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் கவனிக்காமல் சென்றுவிட முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள். தவறுகளை செய்கின்றோம், ஆனால் மன்னிப்பு கேட்க அதிகமாக தயங்குகின்றோம். எப்பொழுதுமே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளுமே யாருக்கு தெரிகிறதோ இல்லையோ அவரவர் மனசாட்சிக்கு தான் செய்தது சரியா தவறா என்பது தெரியும் அல்லவா? நாம் எத்தனை பெரிய விஷயங்களை எல்லாமும் செய்கிறோம் என்பது தெரியும் அல்லவா? அதனால் இதையெல்லாமுமே நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்காகவே இந்த கருப்பன் உன்னை சுற்றி வந்து நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லபடியாகவே வளரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த நேரமும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு நல்லதை கொடுக்கத்தான் வருகிறது என்றால் இனி நடக்கக்கூடிய விஷயங்களில் முழுக்க முழுக்க உனக்கான தேவைகள் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நீ புரிந்து கொண்டு செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையிலுமே உனக்கான வெற்றியும் அங்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. கருப்பன் சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரிகிறதா? கருப்பனினுடைய அன்பு உனக்கு தருவது என்னவென்று புரிகிறதா? என் குழந்தையே, கருப்பன் நினைப்பது எல்லாம் ஒன்றுதான். இந்த வாழ்க்கையில் நமக்காக இருக்கக்கூடிய உறவுகளை நாம் விட்டுவிடக்கூடாது. நம் மீது உண்மையான அன்பு கொண்ட உறவுகளை நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்றுதான் இந்த கருப்பன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இன்று இருப்பது போல மனிதர்கள் நாளை இருப்பதில்லை, மாறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒன்று குணத்தால் மாறுகிறார்கள், இன்னொன்று பணத்தால் மாறுகிறார்கள். இப்படி இந்த வாழ்க்கை இந்த மனிதர்களை குணத்தாலும் பணத்தாலும் மாற்றிக்கொண்டுதான் இருக்கின்றது. இதையெல்லாமும் தெரிந்து புரிந்து கொண்டு என் குழந்தை நீ சரியாக வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காது. என் குழந்தையே, எப்பொழுதுமே இங்கு நாம் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுமா? இங்கு ஒருவர் இறந்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக அந்த நொடி நீ எடுக்க வேண்டிய முயற்சிகள், அந்த நொடி நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்று நிறைய இருக்கிறது. எல்லாமுமே நமக்கு மாற வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே உயிரோடு இருக்கும் பொழுது இறங்காத மனம், உயிரோடு இருக்கும் பொழுது அவர்கள் கேட்கின்ற உதவியை செய்வதற்கு தயாராக இல்லாத இந்த மனது, அவர்கள் இறந்து விட்ட பிறகு நிச்சயமாக இறங்கி அவர்களுக்கு எதையும் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நிச்சயமாக எனக்காக கண்ணீர் சிந்த அந்த மேகம் இறங்கி வரும், அது போதும் என்று என் பிள்ளை நிச்சயமாக யோசிக்கத்தான் செய்கிறாய். இப்படியாக இந்த கருப்பன் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உனக்கு செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உனக்கு சொல்லித்தரும் பாடங்களில் இருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது இதுவரையிலும் நீ சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் இருப்பது யார் என்பதனை நான் தெரிந்து கொண்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு உனக்கான தேவைகளை நீ என்னவென்று உணர தயாராக இரு. ஏதுவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு. அத்தனையிலும் ஒரு மாற்றம் நடக்கும். உன்னை அறியாமலேயே பல திருப்பங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் இந்த நிலையையும் நீ நன்றாக யோசித்து பார்த்தாயானால் நிச்சயமாக உனக்கு நடப்பது எல்லாமுமே என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இது எப்பொழுதும் என் பிள்ளை நீ கவனமாக எடுத்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்லது நடக்கட்டும் என் பிள்ளைக்கு. இந்த கருப்பன் துணை இருக்கும் பொழுது உன்னோடு வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ மேன்மைப்படுத்தி கொண்டே இரு. நான் எந்த இடத்தில் உனக்கு கை கொடுத்து தூக்கி விடுவேனோ அந்த இடத்தில் நின்று நான் எப்பொழுதும் போல சரியாகவே இருக்கிறேன் என்பதனை நீ உறுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும்.
நடந்து முடிந்ததை எல்லாமும் எண்ணி இனிமேலும் வருந்தாதே. கருப்பன் இருக்கிறேன், எதற்கும் கலங்காதே. கருப்பனை இன்று கண்ட என் பிள்ளை இந்த வெள்ளிக்கிழமையில் அதிர்ஷ்டத்தை பெறுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.